அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை அவைகளை பதிவு வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதி மேலாண்மை ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் முதல் 100 நாட்களில் மிக முக்கியமானவை. அந்த 100 நாட்களில் தான் புதிய அரசின் கொள்கைகள், நோக்கம் போன்றவை தெளிவாக்கப்பட்டு அந்த அரசு எடுக்கும் புதிய முயற்சிகள், அதை அடைய பயணிக்கும் பாதை, இவையெல்லாம் தீர்மானிக்கப்படும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலீடுகளும் ஈர்க்கப்படும். அதனால்தான் பெரும்பாலும் புதிய அரசுகள் 100 நாள் செயல் திட்டங்களை வெளியிடுவதும் அதனைத் தொடர்ந்து கண்காணித்து இலக்குகளை அடைய முயற்சிப்பதும் வழக்கம். அப்படி அமையும் புதிய அரசுகள் ஏற்கனவே உள்ள நிதிநிலையை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது. அதில் குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தாங்கள் உறுதியளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யும். இதுபோன்ற வெள்ளை அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதும் வெளியிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வெளியிடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழக அரசும் வெளியிடப்பட்டுள்ளது. இதை வருங்கால திட்டங்களை வகுக்க ஒரு அடித்தளமாக பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும். இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 13,18,000 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு 78,324 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு கொரோனா பாதித்த ஆண்டில் கூட இந்த அளவு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல வட்டி சுமை அதிகமாகிவிட்டது என்றும் மாநில சொந்த வரி வருவாய் மாநிலத்தில் மொத்த உற்பத்தி மதிப்பில் மிகவும் குறைந்துவிட்டது என்றும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த வெள்ளை அறிக்கையில் மாநில வரி வருவாயில் கணிசமாக கசிவுகள் மற்றும் இழப்புகள் உள்ளது என்றும் அதை சரி செய்து வருவாயை உயர்த்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். வருவாய் செலவை கட்டுப்படுத்த சிறந்த மேலாண்மை மூலம் செலவை கட்டுப்படுத்துவோம் என்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சீரமைப்பு செய்ய உதவுவதாகவும் கூறியுள்ளீர்கள். ஆனால் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் கூறிய எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. குறிப்பாக நிதி மேலாண்மை பாதையை சரிபடுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உதாரணமாக 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,29,579 கோடி என்றும் 2026-27 திருத்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் ரூபாய் 2,26,740 கோடி என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது இடைக்கால அறிக்கை விட நம்முடைய அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,839 கோடி குறைந்துவிட்டது. எனது கேள்வி, நீங்கள் வெள்ளை அறிக்கையில் இந்த வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு மதுபானத்திற்கு தற்போது போடப்பட்டுள்ள 1020 வரியால் 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்பதும், சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிவளம் போன்றவற்றில் சீரமைப்பு செய்து அதன் மூலம் 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக பெறுவோம் என்றும் கூறியுள்ளீர்கள். அடுத்த 6 மாதம் என எடுத்துக்கொண்டாலும் இவையெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 8,000 கோடி கூடுதலாக பெறப்பட வேண்டும். அது ஏன் வருவாய் வரவில் கொண்டு வரப்படவில்லை? அப்படி என்றால் இவையெல்லாம் மக்களின் கவனத்தை ஈர்க்க மட்டுமே பயன்படுத்துகின்ற கவர்ச்சி வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. அதேபோல் வருவாய் செலவினத்தை எடுத்துக்கொண்டால் 2026-27 இடைக்கால அறிவிக்கின்படி வருவாய் செலவு 3,93,272 கோடி. 2026-27 திருத்த மதிப்பீட்டின்படி வருவாய் செலவு 4,05,802 கோடி. அதாவது திருத்த மதிப்பீட்டில் வருவாய் செலவு ரூபாய் 12,530 கோடி உயர்ந்து விட்டது. அப்படி என்றால் நீங்கள் வருவாய் செலவு மேலாண்மை செய்து செலவை குறைப்போம் என்பதும் ஒப்பந்த புள்ளிகளை சீரமைத்து
லஞ்சத்தை ஒழித்து செலவை குறைப்போம் என்று சொன்னதும் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படவில்லையே, அது ஏன்? மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது என்று கேள்விக்கு நிதித்துறை செயலாளர் 4000 கோடி தவறுதலாக ஒதுக்கீடு செய்து குறைக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இது தவிர உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கு டாப்ஸ் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட 14,000 கோடி ரூபாய் திரும்பப் பெறப்பட்டதாக தெரிகிறது. இந்த தொகை வருவாய் செலவில் ஏன் குறையவில்லை? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான நிதி திரும்ப பெறப்பட்டதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதா? இப்போது ஓய்வு பெறும் அலுவலர்களின் நிலை என்ன என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்களுடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செலவை கட்டுப்பட்டிருக்க வேண்டும், ஏன் செலவு குறையவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.